ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்க எந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு செயல்கள் செய்யறப்போதும் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மாறும், அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனோட பொசிஷன் மாறும். அந்த மாதிரி உங்களோட அன்றாட செயல்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வெற்றியை நோக்கியோ அல்ல அந்த செயல்கள் மூலியமா அதை பிடிச்ச மாதிரி நீங்க செஞ்சு அது சக்சஸை நோக்கி நீங்க மாத்துறப்போதும் அந்த கான்பிடென்ட்றது உங்களுக்குள்ள பிளட் ஆகும், உங்களுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்பதான் உங்களுக்கே பிடிக்கும். அதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். நீங்கள் இழந்த கான்ஃபிடென்ஸை எப்படி மீண்டும் திரும்ப பெறுவது? கான்ஃபிடென்ஸ் உங்களோட பிறப்பிலேயே அது வரப்போகிறது கிடையாது. உங்கள் இறப்பு வரைக்கும் நீ என்ன செயல்கள் செய்கிறீங்களோ அந்த செயலோட கிளாரிட்டி தான் கான்ஃபிடென்ஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதன் மூலிமா உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. பட் நீங்கள் திரும்பவும் அது பில்ட் பண்ணணும். அதுதான் உங்களோட செயல், அதுதான் உங்களோட கிளாரிட்டி. ஏன்னா கான்ஃபிடென்ட்றது ஒரு செயல் மூலியமா அந்த செயலுக்குண்டான வெற்றிகளை நீங்க அனுபவிக்கிறப்போ தான் உங்களுக்கு அறியாமையே உங்களோட பிரெயின்ல அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்ற உங்களையே பிடிக்கிற தன்மையை உருவாக்குற இடம் தான் கான்ஃபிடென்ட். இந்த கான்ஃபிடென்ட் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று, உங்களுக்குள்ளேயே நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களை உருவாக்கிக்கிறது. ரெண்டாவது, மற்றவங்களுக்கு மேல நீங்க கான்ஃபிடென்ட் வைக்கிறது. அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்கள் கான்ஃபிடென்ட் வைக்கணும் அப்படின்ற ஒரு செயல் உருவாகிறப்போ உங்கள் வாழ்க்கையே உங்கள் பிரச்சனைகளாக இருக்கிற ஒரு அந்த சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உருவாக்கணுன்ற அந்த நினைக்கிறீங்க இல்லையா, அந்த தாட்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கான்ஃபிடென்ஸாக மாறணும். அந்த தாட்ஸ்க்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். எப்படி உங்களோட ஒவ்வொரு அன்றாட செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் உயிர் கொடுத்துக்கிட்டு அதை மெட்டீரியலைஸ் ஆக்குறீங்களோ, that is means confident. கான்ஃபிடென்ஸை உருவாக்க தான் முடியும், அதை அனுபவிக்க தான் முடியும், அதை உணர தான் முடியும். பட் ஆனால் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இழக்கிறதுக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்குள்ள ஏற்படும். அது வெளியிலிருந்து வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நீங்கள் ஒரு செயலை ப்ராக்ரஸாக ப்ராக்டிஸாக ப்ரூஃபாக செய்கிறப்ப தான் அது கான்ஃபிடென்ட்ன்றது பில்ட் ஆகுது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. நீங்கள் எந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு செயல்கள் செய்கிறப்போதும் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மாறும், அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனோட பொசிஷன் மாறும். அந்த மாதிரி உங்களோட அன்றாட செயல்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெற்றியை நோக்கியோ அல்ல அந்த செயல்கள் மூலியமா அதை பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு அது சக்ஸஸை நோக்கி நீங்கள் மாத்துறப்போதும் அந்த கான்ஃபிடென்ட்றது உங்களுக்குள்ள பிளட் ஆகும், உங்களுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கே பிடிக்கும். அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இது உங்களோட வாழ்க்கையிலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு மாறலை. ஏன்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க, அதை ரீபில்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருந்து இழக்க ஆரம்பிக்கும். அது மெழுகு உருகிற மாதிரி உங்களோட உயிரிலிருந்து, உங்களோட உணர்வுகளிலிருந்து, உங்களோட செயல்களிலிருந்து அது உருக ஆரம்பிச்சிடும். அது உங்களை விட்டு விலகி போயிடும். அது ஒரு காணல் நீராக உங்களுக்கு கடைசியில் திரும்பி பார்க்குறப்போ மாறிடும். இதை நீங்கள் புதுசாக உருவாக்கணும். ஏன்னா புதிய அந்த பழைய வாழ்க்கை முறையில் பட்ட பிரச்சனைகளும் அதில் பட்ட அவமானங்களும் அதில் சந்தித்த சூழ்நிலைகளும் இதையெல்லாம் அடியோடு மறந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு தொடக்கமாக நீங்கள் உங்களை தயார்படுத்துகிறப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட்றது உங்களை தாண்டி மலரும், அது விரியும். அதாவது உங்கள் கான்ஃபிடென்ட் உங்களை தாண்டி, உங்களோட உயிர்களை தாண்டி இந்த பூமி எவ்வளோ பெருசு விரிஞ்சிருக்கோ அந்த தன்மையை விட 2 மடங்கு உங்களுக்குள்ள அந்த செயல்களை நான் செய்யவேன் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். கான்ஃபிடென்ஸ் உருவாகிறதே ஒரு செயல் மொழி தான். ஏன்னா ஒரு செயல்ன்றது நீங்கள் செய்கிறப்போ அதனோட விஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் கான்ஃபிடென்ட்டை உருவாக்குது. அந்த செயல்களை நன்மை அனுபவிக்கிறப்போ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதே அந்த செயல்களை ஒரு பிரச்சனை வரப்போ அதை நம்ம வெறுக்கிறோம்.
ஸோ அந்த பிரச்சனைகளை மறுபடியும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மாற்றிக்க தெரியா அந்த சூழ்நிலையில் ஹேண்டில் பண்ணுற அந்த பக்குவம், அந்த ப்ராக்டிஸு, அந்த கிளாரிட்டி தான் உங்களை கான்ஃபிடெண்ட்டாக மாற்றும். உங்கள் மேலே நீங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவெடுப்பீங்க. இது புதிய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு வழிகாட்டும். உங்களை இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் உயிர் பிழைத்து பழைய நினைவுகள் இல்லாமல், பழைய ஹஸ்பண்டினோட நினைவுகளோ இல்லை பழைய மனைவியினோட நினைவுகளோ இல்லாமல் புதிய வாழ்க்கைக்கு உண்டான தொடக்கத்தையும் அதனுண்டான செயல்களையும் அதுக்குண்டான கிளாரிட்டியும் எப்பயுமே உங்கள் மைண்டில் ஒரு ஊற்றாக ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த ஊற்று தான் உங்களை வழிநடத்துமா வழியா. அந்த ஊற்றை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பழைய நினைவுகளோட இந்த ஊற்று சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஒவ்வொரு நாளும் சேர்த்துனீங்க அப்படின்னா, அந்த ஊற்று ஒரு தெளிவான ஒரு தூய்மையான ஊற்றா மாறாமல் அது கலப்படமற்ற ஊற்றா மாறி உங்களையும் அழிச்சிரும், உங்களோட வாழ்க்கையும் அழிச்சிரும், உங்களோட ஒவ்வொரு நாட்களையும் அழிச்சிரும், உங்களோட வருஷத்துலையும் அழிச்சிரும். நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு வயசு மட்டும்தான் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு ஒரு குரோத்தோ, உங்களோட லைஃப், உங்களோட பர்பஸோ இந்த இடம் உங்களை விட்டு விலகி போயிடும். இந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். உள்ள இருக்கிற நம்பிக்கையை, உங்களோட உள் மனநிலையில் இருக்கிற செயல்களையும் உங்களை நேசிக்கவும் கற்றுக்கிட்ட ஆரம்பிக்கிறப்போ தான் அந்த கான்ஃபிடென்ட் உங்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறுமா வழிய, அது ஒரே நாளில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களையும் அறியாமல் மறுபடியும் தோல்வியை நோக்கி போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் மட்டும்தான் இருக்குமோ வழியா. கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான். அது சக்தி ஊற்றாக தான் இருக்கும். எப்படி ஊற்று கொஞ்சம் ஒவ்வொரு சொட்டாக தன்னோட நிலையை அடைஞ்சி கடைசியில் ஒரு பெரிய ஒரு குளமாக மாறுமோ, இல்லை ஒரு கிணத்துல ஒரு ஃபுல்லாக தண்ணி மேலே உயருதோ, அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையும் மேலே உயரும். குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளும், உங்களோட சூழ்நிலைகளால் ஏற்பட்ட தடங்களும், உங்களோட வாழ்க்கை திருமண தடைகளும் இதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி தான். அந்த எமர்ஜென்சியை மீண்டும் நீங்கள் நார்மலாக ஆக்கிறதும், இல்லை அதை ஜென்ரலாக உங்களோட லைஃப்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதும், ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதும் இந்த கான்ஃபிடென்ஸ் தான் உங்களை வழி நடத்தும். அந்த கான்ஃபிடென்ஸ் உருவாக்க தெரியணும், அந்த கான்ஃபிடென்ஸில் வாழ தெரியணும், அந்த கான்ஃபிடென்ஸில் திரும்ப திரும்ப அதில் என்ஜாய் பண்ண தெரியணும். அதை உருவாக்குற சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ற அந்த நினைவு அன்றாடம் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.